அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி காஞ்சிபுரத்துலேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்புட்குழி ஸ்ரீ விஜய ராகவ பெருமாள் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் 108 திருப்பதியில் 57வது திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பாக இருக்குது. இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கார். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் பிரார்த்தனை செய்யும் ஒரு அற்புதமான தலம் இது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் சிறந்த தலங்களில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ராமர் கோயில்கள்லேயே இது ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலாக இருக்குது. நம்ம கோயிலுடைய குளம்தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இது. இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஜடாயுவோட சுதைச்சிற்பம் பார்க்குறோம். பக்கத்துலேயே தனி சன்னதியிலையும் ஜடாயு அருள் காட்சி நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த கோவிலுடைய தல வரலாறு ராமாயணத்தோட தொடர்புடையது. ராவணன் சீதையை சிறையெடுத்து செல்லும் வழியில் பறவைகளின் அரசான ஜடாயு சீதையை மீட்க ராவணனோடு போரிட்டார். அவனால் வெட்டப்பட்டு மரணத் தருவாயில் இருந்த ஜடாயு சீதையை தேடி அவ்வழியே ராம லக்ஷ்மணர்களிடம் ராவணன் கடத்தி சென்ற விஷயத்தை சொல்கிறாரு. மரணத்தை எதிர்நோக்கி இருக்க தனக்கு ராமரே ஈமக்கிரைகளை செய்ய வேண்டும் எனவும் கேட்குறாரு. அதே சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதா தனக்கு நாராயணனை காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தன்னோட உயிரையும் அவர் விட்டுறாரு. ஜடாயுக்கோசம் உருவாக்கப்பட்டதான் இந்த கோயில் தீர்த்தம். இங்கே தான் ஜடாயுக்கு ஈமக்கிரியைகளாம் ராமரே தனது அவரை தந்தையாக நினச்சி இந்த கோயிலில் தான் செஞ்சார். அப்படிங்கும் போதே தெரியும் இந்த கோயிலுடைய சிறப்பு உங்களுக்கு. நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய தச அவதார மண்டபத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒவ்வொரு தூண்லேயுமே தச அவதாரங்கள் சுதைச்சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய பலிப்பீடம், அப்புறம் கொடிமரத்தை பார்க்குறோம். இங்கே பலிப்பீடத்தில் எப்போதுமே உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகளை உப்பு கரையிறது போல் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த கோயில் ஒரு ஐதீகமாகவும் இருக்குது. ஜடாயுவோட வேண்டுகோள் படி ராமரும் அவரை தன்னோட வலது பக்கம் வைத்து அவருக்கு தீ மூட்டி ஈமக்கிரியைகளை செய்தார். இதனால் ஏற்பட்ட வெப்பம் தாங்க முடியாமல் வலதுபுறம் இருந்த ஸ்ரீதேவி தாயார் இடப்புறமும், இடப்புறம் இருந்த பூதேவி தாயார் வலப்புறமும் மாறி அருள்பாலிப்பதாக புராணங்கள் இங்கே கூறுகின்றது. எனவே தான் இங்கு மட்டும் தாயார் சன்னதி பெருமாளுக்கு இடதுபுறமும், ஆண்டாள் சன்னதி பெருமாளுக்கு வலதுபுறமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் தன் தொடையின் மீது ஜடாயுவை வைத்துக்கொண்டு அருள்பாலிக்கிறார். பெருமாள் திருவீதி புறப்பாடு போதெல்லாம் ஜடாயுவுக்கு இங்கு சகல மரியாதை உண்டு. இங்குள்ள மூலவருக்கு மேலுள்ள விமானம் விஜய வீர கோட்டி விமானம். இந்த ஊரோடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னா, திரு என்றால் மரியாதை, புல் என்றால் ஜடாயு, குழி என்றால் ஈமக்கிரியை செய்தல். ராமர் ஜடாயுக்கு இத்தலத்தில் ஈமக்கிரியை செய்ததால் இத்தலம் திருப்புட்குழி என்ற பெயரானது. நாம் அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சன்னதியில் ஆண்டாள் அருள் காட்சி கொடுக்குறாங்க நமக்கு. அடுத்ததாக இந்த கோயிலை ரொம்ப சிறப்பாக பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இங்குள்ள தாயார் வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி மடப்பள்ளியில் வறுத்து நனைத்த பயிரை பெண்கள் தங்களோட மடியில் கட்டி கொண்டு இரவில் இங்கே தூங்கணும். விடிந்தவுடன் அந்த பயிர் முளைத்திருந்தால் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்து நம்ம மரகதவள்ளி தாயாருடைய சன்னதி தான் பார்க்குறோம். அம்பாள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தாயார். வறுத்த பயிர் முளைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். ஆனால் இங்கே மரகதவள்ளி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த கருணையால் வறுத்த பயிரும் முளைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இங்கே வேண்டினால் குழந்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கையாக இருக்குது. அடுத்ததாக இந்த கோயில் இருக்கக்கூடிய கல் குதிரை வாகனத்தோட தனி சிறப்பு தான். இந்த குதிரை வாகனத்தை பார்த்தா நேர்லேயே குதிரை இருக்கிற மாதிரி அப்படி ஒரு தத்ரூபமாக அந்த சிற்பி செதுக்கியிருப்பார். இந்த மாதிரி இன்னொரு குதிரை வேறு யாருக்கும் செதுக்கி தர மாட்டேன், இது விஜயராகவ பெருமாளுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பெருமாள் வந்து சிற்பிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து இப்பயும் வருடம் நடக்கிற பிரம்மோற்சவம் 8ஆம் நாள் உற்சவத்தின் போது அவர் வசித்த தெருவுக்கு சென்று அவருக்கு தெய்வீகமாக வந்து காட்சியும் வந்து கொடுக்குறார். அழகான விநாயகர் சன்னதி வந்து பார்க்குறோம். பெருமாள் கோயிலில் விநாயகரை வந்து பார்க்குறது ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளுடைய தனி சன்னதி வந்து பார்க்குறோம். ஸ்ரீ ராமானுஜரின் குருவான யாதவ பிரகாசர் இங்குதான் வசித்தார். இவரிடம்தான் ராமானுஜர் அத்வைத பாடங்களையும் வந்து பயின்றார். ராமானுஜர் படித்த மண்டபம் இன்றும் இந்த கோயிலில் வந்து இருக்குது. ராமானுஜர் கல்வி கற்றதை விளக்கும் சிற்பமும் இக்கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து தை அமாவாசை, தெப்ப உற்சவம், மாசியில் பிரம்மோற்சவம், ஆவணி பவித்ரோற்சவம், நவராத்திரி, திருக்கார்த்திகை தினங்கள்லாம் சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. இங்கே பெருமாளுடைய ஃபோட்டோ வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.